ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தான். தண்ணி கிடையாது, அதனால நான் எதிர்த்த வீட்டில் போய் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அப்போ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தண்ணிக்கு பிரச்சனை வந்து மே மாதம் இருக்க மாதிரியே இப்போவும் சில டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செய்யுது. ஒன் டே விடுறாங்க, ஒரு நேரம் வர மாட்டேங்குது. 1 ஹவர் தண்ணின்னு சொல்கிறானுங்களே தவிர அதில் 1/2 அன் ஹவர் தான் விட்றாங்க. 1/2 அன் ஹவருக்கு மேலே தண்ணியே வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக 2 மணி நேரம் தண்ணி, காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் தான் அங்கே தண்ணி வரும். அதில் அரை மணி நேரத்துக்கு தான் வந்து ப்ரெஷராக வருது தண்ணி. இதில் வந்து ப்ரெஷராக வருத தண்ணியை கீழே இருக்க 2 ஃப்ளோருக்கு மாத்திரம் ஸ்டார்டிங்கில் போடும்போது ஈஸியாக ஸ்பாட்டில் டக்குன்னு நிரம்பிடும். அதே லாஸ்ட் 2 ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து இருக்காது. மீன்ஸ் அந்த ஒரு டைமுக்கு வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணி நல்லா ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கம்மியாகும் போது தண்ணி வந்து மேலே ஏக மாட்டேங்குது. அப்போது கீழே இருக்க நிரப்பி வச்சுருக்க தண்ணியை தான் நாங்கள் போய் எடுக்க முடியும். அதில் குடிக்க தண்ணி மாத்திரம் கொஞ்சம் நிரப்பி வச்சுட்டு இது பண்ணிக்கிறோம். இல்லை நிறைய பேர் கேட்டுக்கிங்கன்ட்டு, ஏன் சொந்த வீட்டுக்காரங்க நீங்கள் தான் தண்ணி கொடுக்கணும் வாடகை வீட்டுக்காரங்களுக்கு, நாங்கள் வாடகை வீட்டுக்கு தண்ணி கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் யாரும் பேசாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வாடகை வீட்டுக்காரங்களுக்கு எங்கள் வீட்டில் மாதிரி எந்த சுதந்திரமும் யாரும் கொடுத்தது கிடையாது பாம்பேயில். ஏன்னா மற்ற வீட்டில் நம்ம போய் வாடகைக்கு இருந்து பார்க்குறோன்னா, ஊரில் எப்படியோ எனக்கு தெரியாதுங்க. பாம்பேயில் ஒரு சில மராட்டிக்காரங்க வீட்டில் போய் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, இதை போடாத, அதை போடாத, அது இது பண்ணு, இதை செய்ய, அதை செய்யணும் 1008 ரூல்ஸ் போடுவானுங்க. ஏன்னா அதை நான் ஒரு 2 வருஷம் எங்கள் வீடு கட்டும் போது நான் இருந்து அனுபவிச்சிருக்கேன். ஒரு சின்ன சத்தம் கேட்க விட மாட்டான், ஒரு டிவி சவுண்டு வைக்க முடியாது, ஒரு ஸ்பீக்கர் போட்டால் உடனே ஓடியாந்துருவான், ஒரு 4 பேருக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது மீறி சவுண்டு கேட்குது அப்படின்னா உடனே வந்து சவுண்டை கம்மி பண்ணுங்க அப்படின்றவாங்க. ஒரு ஆணி அரைக்க முடியாது, ஒரு துணி காய போடுறதுக்கு உள்ளே வந்து கிளிப்பு எதுவுமே அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு டாக்ஸ் எதுவும் அனிமல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இங்கெல்லாம் வச்சு வளர்க்காதீங்க, அவங்க சொந்த வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்றவானுங்க. அதே மாதிரி சொந்தக்காரன் அதிகமாக வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அட்வான்ஸாக முன்னுக்கிட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி தண்ணிக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி துவைக்கிறதுக்கும் இந்த டைம் நாங்கள் சொல்கிற டைமுக்கு தான் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் போது நீங்கள் கிளாத் வந்து இது பண்ணி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸ் சொல்லுவானுங்க. அந்த ரூல்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன் இருந்து. அதனால் மாத்திரம்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் இங்கே வந்து கொடுத்தது கிடையாது. மீன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரூல்ஸ் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் யாருமே போட்டதும் கிடையாது. யாரும் அந்த அளவுக்கு அவங்கள போய் இறுக்கமாக பிடிச்சதும் கிடையாது. ஏன்னா எங்கள் மாமனாரும் ஃப்ரீ டைப் தான். எங்கள் வீட்டில் இருக்கிற சொல்லவே வேண்டாம், பாரி வள்ளல் வாரி இறைப்பாரி எல்லாத்துலேயுமே. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா தண்ணி வர நேரத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓனர் போய் ஆன் பண்ணி விட்றாங்களோ இல்லையோ அவங்களே போட்டுப்பாங்க, அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அவங்க டாக்கி நரம்பவுடனே ஆஃப் பண்ணி போட்டு போகிறாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. பாதி நேரம் சும்மா மோட்டரு கடந்து ஓடி எக்ஸ்ட்ரா பில்லு வந்து அதையும் வந்து நாங்கள் அட்வான்ஸாக பில்லு கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க தர வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து வாங்குவோம். இந்த மாதிரிலாம் எந்த வீட்லேயுமே சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக தான் எங்களுக்கு வந்து தண்ணி நாங்கள் எடுப்போமே தவிர எங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் நிறைய நேரம் வந்து தண்ணிக்கு வந்து இல்லாமல் நான் உட்காந்துட்ருப்பேன். ஆனால் இது தெரியாமல் சும்மா வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக வாய் விடக்கூடாது, சரியா? ஏன்னா இங்கே இருக்க நிலமை இப்படி தான். அதுலேயும் ஏமாளியாக இருக்கிறவன் வந்து எப்போதுமே ஏமாளியாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏன் நிலமை இங்கே அப்படி தான் இருக்கும். அதனால் நான் யார்ட்டையும் போய் வம்பு இழுக்கவும் மாட்டேன். வாலண்டியராக போய் சண்டை போட்டு மூக்க நுழைச்சி என்ன சொல்கிறது, நம்ம ப்ரெஷரையும் டென்ஷனையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் யூஸ் பண்ணுவோம், இருக்கா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இருப்போன்ட்டு சும்மா உட்காந்துருப்பேன். அப்படி தான் நான். அதனால் யார்ட்டையும் போய் வலியை வம்பு இழுக்கிற ஆள் நான் கிடையாது. அதனால் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுறது. அதனால் சும்மா வாய்க்கு வந்ததுன்னா அடிச்சு விட்டுட்டு பேசுறதுக்கு வரக்கூடாது கமெண்ட்டில், நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு.